الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد. الرجيم. بسم الله الرحمن الرحيم. صلى الله عليه وسلم. والسماء ذات البروج. والسماء ذات البروج. بروج பெரிய சூறா என்றதால குர்ஆனோட கையில் எடுத்தீங்கன்னா லேஸ். ஏன்னா சின்ன சூறாலாம் முடிஞ்சீங்க, இனி வாரது பெரிய சூறா. முக்கியமா நீங்க விலம் போடுவீங்க. தற்கால பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான சூறா இந்த சூறா. தற்கால பிரச்சனை அல்ல இது. இது எல்லா காலம் நமக்கு பிரச்சனை தான் என்கிறத விளங்கப்படுத்துற சூறா இது. அதனால நீங்க எதிர்காலத்தில் இந்த சூறாக்களை பேசுறாக்கலாம் மாறும். ஒவ்வொரு தரத்துல, பாடசாலைகள்ல, மார்க்கெட்ல, பஜார்ல யார்கிட்டையும் ஒரு பேசலாம். அப்ப கையில குர்ஆன் நம்ம கட்டாயம் எடுத்து பாருங்க. சூரத்துல் புரூஜ் மக்காவில் இறங்கின சூரா, 22 ஆயத்துக்களை கொண்ட சூரா. புரூஜ் என்ற பெயர் இந்த சூறாவுக்கு வாரதுக்கு காரணம் அந்த சொல் இந்த சூறாவுக்குள்ள இருக்கு. வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் முக்கியமா இந்த சூறாவுக்குள்ள என்ன விடயங்கள் இருக்குது? முதல் விடயமாக அல்லாஹ் இந்த சூறாவுடைய ஆரம்ப பகுதியில் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் சில சத்தியங்களை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னைய காலத்தில் முஃமின்களை காஃபிர்கள் நெருப்புல போட்டு பத்த வச்சார். காஃபிர்கள் மூமீன்களை நெருப்பிலிட்டு பத்த வச்ச ஒரு சம்பவத்தை அல்லாஹ் முதல் ஆயத்திலிருந்து 9வது ஆயத்து வரைக்கும் சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்றார். இரண்டாவது விடயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமினான ஆண்களை பெண்களை யார் தொந்தரவு செய்வார்களோ அவர்களுக்கு தண்டனை இருப்பதாக எச்சரிக்கின்றார். 10வது ஆயத்திலிருந்து 11வது ஆயத்து வரை. மூன்றாவது தலையங்கமாக இந்த சூறாவை முடிப்பதற்காக 12வது ஆயத்திலிருந்து 22வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் எவ்வாறு விரோதிகளிடம் பழிக்கு பழி வாங்கினான் என்ற விடயத்தை சொல்லி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கின்றார். இந்த 3 விடயமும் தான் இந்த சூறாவுடைய உள்ளடக்கம். இந்த சூறாவுடைய சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையில இந்த சூரத்துல் புரூஜ ஓதுவாங்க. ஒரு ரகாத்ல சூரத்துல் தாரிகையும் மத்த ரகாத்ல சூரத்துல் புரூஜையும் ஓதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகைகள்ல
இந்த வஸ்ஸமான்னு வரக்கூடிய சூறாக்களை அதிகமாக ஓதும்படி நபி அவங்க சொல்லுவார். இந்த சூறாவோட ஒரு சம்பவம் தொடர்புடையது. நாங்க தஃப்சீரை படிக்கும் பொழுது பார்ப்போம். என்ன பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல சத்தியம் செய்கிறார். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். வஸ்ஸமா வானத்தின் மீது சத்தியமாக. வஸ்ஸமாண்டா இதுல சத்தியம். ஏற்கனவே வஸ்ஸமாஇ வத்தாரிக வானத்தின் மீதும் தாரிக் என்ற நட்சத்திரத்தின் மீதும் சத்தியம் செய்தார். இங்க வஸ்ஸமா வானத்தின் மீது சத்தியமாக. எப்படிப்பட்ட வானம்? உலகத்துல வானம் என்ற ஒன்று இருக்குது என்று அறிவிச்சவன் யார்? வானத்தை படைச்சவன். வானத்தை படைக்காதவங்களால வானம் ஒன்று இருக்குன்னு சொல்லலுமா? சொல்லல. வானத்தை படைச்சவன் சொன்னான் வஸ்ஸமா வானத்தின் மீது சத்தியமாக. எவ்வாறான வானம்? ذاتில் புரூஜ். புரூஜ் என்றா நீங்க கேள்விப்படி புர்ஜ் கலீஃபா துபாயில் இருக்கு. புரூஜ் என்றால் கோள்கள் உள்ள வானம். இந்த துண்டை மட்டும் விஞ்ஞானத்துக்கு எடுத்து படிப்பிப்பாங்க. இந்த துண்டு போல் உங்களுக்கு நீங்க யாரோடையும் பேசலாம். இந்த துண்டை வச்சு கோள்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்ன ஒரே ஒரு வேதம் எது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லிச்சு. என்ன இருக்கிற வானத்துல? கோள்கள். புரூஜ். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். நட்சத்திரங்கள் தங்கும் இடத்துக்கு தான் புரூஜ். 12 இடம் இருக்கு வானத்தில். அப்ப 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன பொழுது விளங்கிருக்குமா? இது இப்ப எங்களுக்கு எவ்வளவு நல்லா விளங்குது. கோள்கள் இருக்குது. ஒவ்வொரு கோள்ற பேர் நமக்கு தெரியும். ஒவ்வொரு கோள் என்னென்ன கோள்கள் இருக்குது என்று தமிழ்ல எல்லாம் நீங்க தமிழ் பேப்பர் எடுத்தீங்கன்னா கோள்ற பேரெல்லாம் போட்டிருப்பாங்க அழகா. வானசாஸ்திரம் முந்தி மதரசாக்கள்ல 2 வருஷம் படிப்பிப்பாங்க வானசாஸ்திரம். மீகாத் என்னத்துக்கு கிபிலா எடுக்க பழகும். கிபிலா தொழுக நேரங்களை அறிகிறது ஆக கஷ்டம் என்றதை விட மிக இன்ட்ரெஸ்டான ஒரு கலை அது வானசாஸ்திரம். வானத்தில் உள்ள விடயங்களை படிக்கிறது. இதெல்லாம் பழைய முஸ்லீம்கள் தான் இதை கண்டுபிடிச்சது. முஸ்லிம் உலமாக்கள் தான் இதை கண்டுபிடிச்சது முதல்ல அந்த வானம் சம்பந்தமா ஃபலக்கியாத். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக. கோள்களுடைய வானம். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். அவ 12 பெரும் பெரும் கோள்கள் இருக்குது. சூரியன் ஒரு வருடத்துல 12ஐயும் தாண்டிட்டு வந்து 12 கோள்கள். சந்திரன் 28 நாள்ல தாண்டு கொண்டொண்டாக. அதனாலதானே மற்ற 2 அமாவாசி மறைவா இருக்கு. 28 நாள்ல சந்திரன் இந்த கோள்களை தாண்டி வா. சூரியன் தன்னைத்தான சுத்தி கொண்டு கோள்களையும் சுத்தி. பூமி அது சுத்திட்டு இருக்கு. உலகமே வகுல்லும் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். முழு கோள்களும் சுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லிட்டான் வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக. குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்றான் 25வது சூரா 61வது ஆயத்துல சொல்றான் தபாரக்கல்லதீ ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா. வானத்தில கோள்களை அமைத்தவன் பரக்கத் பொருந்தியவன். வானத்தில கோள்களை அமைச்சி சுத்த வைக்கிறது யாரால இயலும்? யாரால இயலும்? ஒரு கல்லால இயலுமா? ஒரு மனிதனால இயலுமா? இதெல்லாம் அவன்தான் அல்லாஹ்.
وجعل فيها سراجا وقمرا منيرا. சிராஜ் சூரியனையும் வெளிச்சமான சந்திரனையும் அவன்தான் வைத்தார். பிறத்தரும் வைக்கல. புரூஜ கோள்களை பத்தி சொல்ற சூரா ஹிஜ்ர் 15வது சூரா 16வது ஆயத் அல்லாஹ் சொல்றார், وَلَقَدْ جَعَلْنَا فِي السَّمَاءِ بُرُوجًا. வானத்தில் கோள்களை வைத்திருக்கிறோம். وَزَيَّنَّاهَا لِلنَّاظِرِينَ. பார்ப்பவர்களுக்கு அழகாக்கி வைத்திருக்கிறோம். ராவை கொஞ்சம் பாருங்க, வானத்தில் ஃபுல் மூன் முடிஞ்ச 2-3 நாள் தான் நட்சத்திரங்கள்லாம் விலகும். இது அல்லாஹ் அழகுபடுத்தியது. இது முதல் சத்தியம். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக முதலாவது சத்தியம். இரண்டாவது சத்தியம் வல் யௌமில் மௌஊத். யௌம் என்றால் நாள், மௌஊத் வாக்களிக்கப்பட்ட நாள் மீது சத்தியமாக. என்ன நாள்? என்ன நாள் அப்படின்னா வாக்களிக்கப்பட்ட நாள் அது. எங்களுக்கெல்லாம் வாக்களிச்சதாலதான் இந்த குர்ஆனை படிக்கிறோம். இல்லாட்டி நானோ நீங்களும் இந்த குர்ஆனை படிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? தேவை. வாக்களிக்கப்பட்ட நாள் அல்லாஹ் சொல்றார். வல் யௌமில் மௌஊத். நாங்களே முஸ்லிமா வாழோம், அந்த வாக்களிக்கப்பட்ட நாளை எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் இரண்டாவது சத்தியம் செய்கிறான். வல் யௌமில் மௌஊத். வாக்களிக்கப்பட்ட கியாமத்துடைய நாள் மீது சத்தியமாக. மூன்றாவது சத்தியம் வஷாஹிதின் வமஷ்ஹூத். வஷாஹிதின் வமஷ்ஹூத். ஷாஹித் பேர் வச்சிருப்பாங்க. ஷாஹித். ஷாஹித் என்றால் சாட்சி சொல்லக்கூடியவர் மீது சத்தியமாக. அந்த வாக்களிக்கப்பட்ட நாளில் சாட்சி சொல்லக்கூடியவர், அவர் மீது சத்தியமாக. நாலாவது சத்தியம் வமஷ்ஹூத். சாட்சி சொல்லப்படுவாங்களே, அப்போ ஒரு விசாரணை ஒன்று இருக்குது, கோர்ட் ஒன்று நடக்கும், தீர்ப்பொன்று நடக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, நீங்க தாவத் கொடுத்தீங்களா? ஓ. கூட்டத்தை கூப்பிட்டு கேட்பானாம் அல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவத் தந்தாரா? இல்ல. அல்லாஹ் கேட்பானா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல, நீங்க தாவத் கொடுத்ததற்கு யார் சாட்சி? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவரோட உம்மத்தும் நாங்க. எங்களுக்கு குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டானே, நாங்க சாட்சி ஆயிடுவோம், நாங்க சாட்சி ஆயிடுவோம். இது சமூகங்களுக்கு இடையில் வரக்கூடிய சாட்சிகள். எங்கட தனிநபர், என்ன கொண்டு போய் உங்களை கொண்டு போய் தனிநபர், இதுக்கு யார் சாட்சி? அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மனிதன் பொய் சொல்றது பழக்கம் உங்களுக்கு தெரியும். சூரா யாசீன்ல பார்த்திருப்பீங்க. اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. அந்த நாளில் வாய்க்கு முத்திரையை போட்டுருவோம். பேசல, வாய் மட்டும் பேசாது. பேசுவது என்ன? பேசுவது கைகள். وتكلمنا أيديهم وتشهد أرجلهم. கால்கள் பேசும். முதலாக பேசுற சாமான் வலது தொடை. தொட பேச தொடங்கும். எங்கெங்க ஜினா செஞ்சாய்? உடனே சொல்லுவானா, உறுப்பை பார்த்து, உங்களோட இன்பத்துக்கு தானே பாவம் செஞ்சேன், உங்களோட இன்பத்துக்கு தானே பாவம் செஞ்ச, நாசமா போங்க. உறுப்புகளுக்கு பதுவா. சூரா யாசீன் அல்லாஹ் சொல்றாங்க. சூரா யாசீன்ல அப்ப சாட்சி, முழுதும் சாட்சி. யாரும் தப்பே இல்லாது. சும்மா அந்த உலகத்தை விளையாட்டு காட்டுற மாதிரி அங்க போய் விளையாடுகிறார். அதான் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான்.